ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரொட்டேட்டரில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுங்க. எனக்கே தெரியல, நான் பார்த்தோன்னே தான் நமக்கே தெரிஞ்சுது. என்னென்னா அந்த கத்தி போல்ட்டில் லூஸ் ஆகிடுச்சுங்க. வாங்கினது இந்த ஒரு டைம் கூட டைட் பண்ணதே இல்லை. லூஸ் ஆகிடுச்சு சொல்லி டைட் பண்ணிவிட்டு சரி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓட்டி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த செயின் ப்ராக்கெட் இருக்குது இல்லைங்களா, இந்த செயின் ப்ராக்கெட்லேருந்து உள்ள சவுண்டுங்க, கட்ட 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 கட்டன்னு சவுண்டு. நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொன்னேன். எதுவும் கமெண்ட் அந்த அளவுக்கு பெருசாக வரல ப்ரோ. சரி, அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்ல சவுண்டுங்க, கட்ட கட்ட கட்டன்னு. என்ன அப்படின்னா கூட உள்ளே இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஏதாவது சவுண்டு வரும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தா இந்த செயின் ப்ராக்கெட்டுக்குள்ளேருந்து சவுண்டு வருதுங்க. ஏன்னா இது செயின் ட்ரைவ் ரொட்டேட்டரு, அதனால் செயின் இதுக்குள்ளேருந்து சவுண்டு வருது அப்படின்ட்டு என்னென்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கிட்ட கேட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, போல்ட் வந்து டைட்டு வைங்க, இந்த மாதிரியே கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் லூஸாக இருந்தால் கூட செயின் வந்து டைட் ஆகிடும், சவுண்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட் நான் கம்பெனியில் எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, லைட்டாக சவுண்டு வருங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணல எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே ஓட்டுங்க, இல்லை செயின் உங்களுக்கு தேய்மானம் அதிகம் இல்லை கட் ஆகிடும், அதனால் வந்து நீங்கள் செயின் எதுவும் டைட் வைக்க வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்களே எல்லாம் ஓட்டியாச்சு, கல்லுக்காடு எல்லாமே ஓட்டிச்சு. அதனால் என்னென்னா இது கொஞ்சம் டைட் வைங்க, டைட் வச்சிங்கன்னா கொஞ்சம் செயின் வந்து உங்களுக்கு டைட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில நம்பர். அதான் ப்ரோ நான் சரி நீங்கள் டைட் வைக்கலாம் அப்படின்ட்டு, சரி இப்போதைக்கு வைக்க முடியாது, மழை நல்ல மழை பாருங்கள், அதனால் சரி ஓட்டுறப்ப எடுத்து டைட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த போல்ட்டு பார்த்தீங்களா, ரெண்டு மரம் மட்டும் ஏற்றி இது எப்படி வைக்கணும்னு எனக்கே தெரில. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க கமெண்டில். ரிவேர்ஸில் சுற்றினா டைட் ஆகுமா இல்லை ஃப்ரண்டில் சுற்றினா டைட் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா இதான் நமக்கு ஃபஸ்ட் டைமு. அது என்னென்னு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடு இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு பூராமே பார்த்தீங்கன்னா உள்பக்கம் கத்தியெல்லாம் நல்லா இருக்குதுங்க. அந்த சைடு பட்டை பூராமே எல்லாமே தேஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணால் சைடில் இருக்கிற கத்தியெல்லாம் சைடுலேயுமே பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் இருக்கிற கத்தி மட்டும் தான் அதிகம் தேஞ்சிருக்கு, உள்பக்கம் தேயில. அதனால் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் இருக்கிற கத்தி தூக்கி உள்பக்கம் சென்டரில் இருக்கிற கத்தி கழட்டி இந்த சைடு போட்டு. இது என்ன விஷயம்னா, கத்தி வந்து உள்பக்கம் திரும்பி இருந்தால் அதே மாதிரி உள்ளே இருக்கிறது வந்து உள்பக்கம் திரும்பி இருக்கிற கத்தி கழட்டி தான் அதில் போட முடியுது. அதுதான் மெயின் ரீசனு. அது கரெக்டாக பார்த்தா போடணும். உள்பக்கம் கத்தி கழட்டி தான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. வெளிப்பக்கம் கத்தி கழட்டி தான் மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சைடில் இருக்கிற கத்தி வந்து சைட்லேயே லாஸ்ட்டாக சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உள்பக்கம் இல்லாமல் வெளிப்பக்கம் இருக்கிறது மட்டும் அதிகமாக தேஞ்சிருந்தது. அதனால் கழட்டி ரெண்டு சைடு மாற்றிட்டு வச்சுருந்ததில்ல, மாற்றினா தான் உங்களுக்கு அந்த கத்தி ஓரம் மட்டும் கொஞ்சம் உழவு நல்லா வரும். அது ஒன்று எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும் ரொட்டேட்டரை பொறுத்த வரைக்கும். விஷயம் என்னென்னா, அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் ரொட்டேட்டர் ஃபுல்லாக மேலே தூக்கி விட்டு பிடிஏ ஆன் பண்ணி விட்டேன் நண்பர்களே. அது என்னாச்சுன்னா, மேலே ஃபுல்லாக தூக்கி இருக்காட்டி சுற்றினோன்னே கட கட கடன்னு அடிச்சிருச்சு. நான் கொஞ்சம் ஜாயிண்ட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலைங்க, எதுவும் ஆகலைங்க. டக்குன்னு கிளச் நான் வேறு கேளுன்ட்டு இருந்தேன்னா டக்குன்னு கிளச்சை அழுத்திட்டேங்க, டக்குன்னு நின்றுச்சு. இல்லை அப்படின்னா ஜாயிண்ட்டு எல்லாம் பெண்ட் ஆகி போயிருக்கும், பெரிய சம்பவம் ஆகி போயிருக்கும் நண்பர்களே. நம்ம ஓட்டத்துக்கு ஜாயிண்ட்டுக்கு இதெல்லாம் பிடிங்கிருந்துன்னா அது செலவு பண்ணுறதுக்கு சரியாக போயிருங்க. கழட்டி பார்க்கணும் போல. இது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், எப்படி டைட் வைக்கணுமா இல்லை என்ன, எதனால் இந்த மாதிரி உள்ள சவுண்டு வருது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா இதாக அந்த நம்பரில் நம்ம வண்டி எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம் பொறுப்பாக. ஒன்றும் பெருசாக நாங்கள் மழையில் இதெல்லாம் நனைய விட மாட்டோம். முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கொட்டாய் இருக்குது அது நிறுத்திடுவோம். மழையிலே நனையவே விட மாட்டோம். வண்டி டிப்பரு எல்லாமே நீட்டாக நனையாமல் நீட்டாக நிறுத்திடணும். எந்த வண்டியாவது சரி நனையாமல் நீட்டாக நிறுத்திடணும். அதான் நம்ம எப்பயுமே நாங்கள் வேணும். ஏன்னா அலைஞ்சிருச்சு அப்படின்னாலே அது
எப்பேற்பட்ட புது வண்டி இருந்தாலும் அது அவ்வளோதாங்க, வண்டி இதாகிருங்க, வண்டி வேஸ்ட்டாக போயிடுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நலைய விட மாட்டோம். வண்டி எப்பயுமே நீட்டாக தெளிவாக ஒரு கொட்டாய் போட்டு நிறுத்திட வேண்டி தான். அப்போ தான் உங்களுக்கு வண்டி லைஃப் நல்லாயிருக்கும். பெயிண்டிங் பிரச்சனை இது மாதிரி வண்டி நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் டபுள் எல்லாத்துக்குமே எந்த பழைய வண்டியாக இருந்தாலும் சரி, புது வண்டியாக இருந்தாலும் சரி, வண்டியை ஃபஸ்ட்டு நலைய விடாதீங்க. நலைய விட்டிங்கனாலே அது வண்டி மதிப்பே போயிடுங்க, வண்டி வீணாக போயிடும். அதனால் முடிஞ்சால் பார்த்து யாராவது செயின் இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அது என்னன்னு தெரிஞ்சுட்டு.